ரொம்ப உகந்த விசேஷமான நாள். நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த தைப்பூசத்தன்னைக்கு நிறைய வேண்டுதல் வச்சு முருகனை கும்பிட்றவங்க வந்து இது கண்டிப்பாக நடக்கணும்னு முருகருக்காக நிறைய வேண்டுதல் வச்சு கும்பிடுவாங்க. ஸோ இந்த விரதம் தைப்பூச விரதம் என்றைக்கு வருது அண்டு 7 நாள் விரதம் இருக்கிறவங்களுக்கு என்றைக்கு விரதம் ஸ்டார்ட் பண்ணணுன்றதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தைப்பூசம் என்றைக்கு வருது அப்படின்னா February 1 ஞாயிற்றுக்கிழமை தான் தைப்பூசம் வருது. எல்லா முருகர் கோயில்களையும் பார்த்திங்கன்னா முருகன் வழிபாடு அலங்காரம் பண்ணி நிறைய வேண்டுதல்கள் வந்து மக்கள் செலுத்துவாங்க. அவ்வளோ கூட்டம் இருக்கும். எங்கே பார்த்தாலும் முருகர் கோயிலில் அவ்வளோ ரொம்ப சிறப்பானது தைப்பூசம். நீங்கள் கோயில்களுக்கு போக முடியாட்டியும் விரதம் இல்லாட்டியும் பரவாயில்ல, அந்த தைப்பூசத்தன்னைக்கு வீட்டில் நல்லா நீங்கள் முருகனை நினச்சி ஒரு பிரசாதம் ஒரு நெய்வேத்தியம் வச்சு கும்பிட்றது ரொம்ப 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 நல்லது. ஸோ இந்த தைப்பூசம் February 1 வருதில்ல, அன்னைக்கு மட்டும் விரதம் இருந்து வழிபடுறது ரொம்ப நல்லது. ஏதாவது ஒரு வேண்டுதல் உங்களுக்கு ரொம்ப வருஷம் ஒன்று நடக்க மாட்டேது, ஒன்று மிஸ் ஆகிட்டே இருக்குது. இப்போ நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்க நிறைய பேர் பேபிக்கு